அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தந்த அற்புதமான ஒரு ஹதீஸின் செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலா அஃதலிஸ் ஸதகா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித் தரட்டுமா? தர்மத்தில் சிறந்தது எது, தர்மத்தில் சிறந்த தர்மம் எது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்கிறார்கள். முதலில் இந்த விஷயத்திற்குள் போவதற்கு முன்னால் தர்மம் நமக்கு தமிழில் சொல்லித் தந்திருக்கிறார்கள், தலை காக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆமாம், நிச்சயம்தான். நம் தலையையும் காக்கும், நம் உயிரையும் காக்கும், நம் தன்மானத்தை காக்கும், நமக்கான பொருளாதாரத்தை காக்கும். எல்லா விஷயங்களுக்கும் மிகப்பெரிய பாதுகாவல் நாம் கொடுக்கும் தர்மம் இல்லையா? தர்மத்தில் பல வகை உண்டு. தர்மம் கொடுத்தவர் ஒரு காலம் அவர் ஏழையாக மாட்டார். அவரிடத்தில் இருக்கும் பொருளாதாரம் அழிவை சந்திக்காது, குறையாது, அது பெருகி நிற்கும். இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக உயர்ந்த பண்பு. இன்றைய உலகில் அதிகம் யார் தர்மம் கொடுக்கிறார்கள், அதிகம் யார் பிறருக்கு கொடுக்கிறார்கள் என்ற பட்டியலை எடுத்தால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருப்பது ஒரு முஹம்மதோ அல்லது ஒரு அப்துல் காதிரோ அல்லது ஒரு ஃபாத்திமாவோ அல்லது ஒரு ஜெய்னபோ தான் இருக்கும். நிச்சயம், சத்தியம். காரணம், குர்ஆனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள், கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி என்றே சொல்லி சொல்லி உருவாக்கிய சமூகம் முஸ்லிம் சமூகம். எனவேதான் முஸ்லிம் சமூகம்தான் வழங்குவதில் முதலிடத்தில் இருக்கிறது. அது சாதாரண நேரங்களாக இருந்தாலும் சரிதான், பேரிடர் போன்ற பெரும் நெருக்கடியான காலகட்டங்களாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிம்கள் கொடுப்பார்கள், கொடுக்கத்தான் செய்வார்கள். கொடுத்தே அவர்கள் தன்னுடைய இருப்பை நிரூபித்து கொண்டே இருப்பார்கள் என்பதை நாம் பல கட்டங்களில் இந்த உலகத்திற்கு காண்பித்து கொண்டே இருக்கிறோம். உலகமும் பார்த்து கொண்டே இருக்கிறது இல்லையா? தர்மங்கிறது பெருசுங்க, பெருசு. கொடுக்கிறத மாதிரி ஒரு சிறப்பு, ஒரு சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்ன பெருசா சந்தோஷம்? உலகத்திலே பெரிய சந்தோஷம் எது? நான் படித்த கல்விக்கு தக்கவாறு எனக்கு ஒரு உத்தியோகம் கிடச்சிருச்சு, அது சந்தோஷமா? மாசமான கை நிறைய சம்பளம், அது சந்தோஷமா? நான் நினச்ச மாதிரி வீடு கட்டிட்டேன், அது சந்தோஷமா? நான் நினச்ச மாதிரி கார் வாங்கிட்டேன், சந்தோஷமா? நான் நினச்ச மாதிரி என் பிள்ளைக்கு நான் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டேன், ஊரே அப்படியே மூக்கு மேலே விரலை வச்சிடுச்சு நான் என் பிள்ளைக்கு செஞ்ச கல்யாணத்தை பார்த்து, அது சந்தோஷமா? வேற என்னங்க சந்தோஷம்? உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் சொல்லவா? இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் உலகத்திலேயே பெரிய சந்தோஷம். தமிழில் சும்மா ஒன்றும் சொல்லவில்லை, மகிழ்வித்து மகிழ், பிறரை சந்தோஷப்படுத்தி பார்த்து அதிலிருந்து நீ சந்தோஷப்படுத்துக்கோ. இந்த சந்தோஷம் ஒருவருக்கு எப்போ பூரணமாக கிடைக்கும்னா, தான் பையிலிருந்து எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கும் பொழுது அவர் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த புன் சிரிப்பு, அவருடைய அந்த தேவை நிறைவேறப் போகிறது என்பதின் மீது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அதில் கண்டிப்பாக கிடைக்கும், கொடுத்தா கிடைக்கும். எனவே தான் இஸ்லாம் கொடுக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கொடுக்க சொல்லும் பொழுது உங்கள் பொருளை கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்லவில்லை, நாம் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் கொடுங்கள். நாம் உங்களுக்கு கொடுத்ததை அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய பெருமக்களே, சதகா தர்மம் என்பது நிச்சயம் தலை காக்கும், உயிரையும் காக்கும். பல்வேறு விதமான பலாய்கள், முசீபத்துகள், சோதனைகள் நீங்க வேண்டும், உங்களை தொடாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹ்விற்காக வேண்டி டெய்லி கொடுங்கள், எதையாவது கொடுங்கள். உங்களிடத்தில் இருக்கும் காசு அல்லது ஏதாவது உணவு அல்லது ஏதாவது ஒன்றை பிறருக்கு வழங்குங்கள். அதன் மூலம் பிறர் பயன்பெறட்டும். உயிரை காக்கும், சோதனைகளை தடுக்கும், நோயை நீக்கும், இறை அருளை பெற்றுத்தருகிற மலக்குகளின் துஆக்களை பெற்றுத்தரும், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனின் மன்னிப்பை பெற்றுத்தரும். இதுவெல்லாம் சதக்காவினால் கிடைக்கக்கூடிய பலன். சரி, சதக்காவில் சிறந்த சதகா எது, சிறந்த தர்மம் எது? சிறந்த தர்மம் என்று எதை சொல்லுவது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சிறந்த தர்மம் எது தெரியுமா? வலக்கை கொடுக்கும், அதை எடக்கைக்கு தெரியாமல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரகசியமாக செய்வார், யாருக்கும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டார்.
அவர் கொடுக்குற தர்மம் அவருக்கும் அவரை படைச்சவருக்கு மட்டும்தான் தெரியும், ரகசியமாக இருக்கும். இதுவும் சிறந்த தர்மம் தான். அந்த வரிசையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதக்காக்களில் சிறந்த சதக்கா என்ன தெரியுமா? இப்னத்துக்க மர்தூதத்தன் இலைக்க லைசலஹா காசிபுன் கைருக்க. நீங்கள் பெத்த பிள்ளை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாள், அவளுக்கு செலவு செய்வதற்கு உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. அந்த பெண்ணுக்கான செலவை நீங்கள் பொறுப்படுத்தி செய்கிறீர்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செலவும் நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் தர்மம் கொடுத்த நன்மையை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். புரியலையா? விவரமாக சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தீர்கள், அந்த பிள்ளையை சிறப்பாக திருமணம் செய்து வைத்தீர்கள். நிச்சயம் பெற்றவர்களும் உற்றார்களும் உறவுகளும் திருமணத்திற்கு பிறகு அந்த தம்பதிகள் நீடூடி வாழ வேண்டும் என்றுதான் வாழ்த்தும். நிச்சயம் அப்படித்தான் வாழ்த்த வேண்டும். அவர்களின் இருவருக்கிடையிலே சிறந்த புரிதல் ஏற்பட்டு அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக தொடர வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு பரிசாக பல புத்திரர்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதன் மூலமாக மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அவர்களின் குடும்பத்திலே பெருக வேண்டும். இதுதான் எல்லோரின் துவாவும் பிரார்த்தனையும். ஆனால் வாய்ப்பு கேடு, ஏதோ ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை நிக்காகிற்கு பிறகு புரிதல் ஏற்படவில்லை என்பதினாலோ அல்லது அந்த கணவனினால் ஏதாவது ஒரு இடைஞ்சலுக்கு உட்படுத்தப்பட்டு கெட்டி கொடுத்த வீட்டின் மூலமாக ஏதாவது ஒரு இடைஞ்சலுக்கு ஏற்படுத்தப்பட்டு அந்த பிள்ளை இப்பொழுது அந்த கணவனிடத்திலிருந்து பிரிந்து விட்டது. ஒன்று தலாக்கின் மூலம் பிரிந்து விட்டது, அல்லது அவருடைய தொந்தரவின் காரணமாக இதுவாக தலாக்கை கேட்டு பிரிந்து கொண்டது. இப்பொழுது இந்த பிள்ளைக்கு கெட்டி கொடுத்த இடத்தில் ஆதரவு இல்லை, கை கழுவி விட்டார்கள். இப்பொழுது இருக்கும் ஒரே புகலிடம் பிறந்த இடம். ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தன்னந்தனியாக விரட்டப்பட்ட அந்த பிள்ளையை நியாயமான காரணத்தோடு அந்த பிள்ளை விரட்டப்பட்டிருக்குமே ஆனால், நியாயமான காரணத்தோடு அந்த பிள்ளை கைவிடப்பட்டிருக்குமே ஆனால், அந்த பெண் பிள்ளையை பராமரிப்பதை, அந்த பிள்ளைக்கு செலவு செய்வதை, அந்த பிள்ளையை நீங்கள் பார்த்து கொள்வதை நீங்கள் வளமையாக்கி கொண்டால் அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் எல்லாம் சதக்கா, எல்லாம் தர்மம். நபிகள் சொல்கிறார்கள், பின்ன அப்பாவை விட்டால் பிள்ளைக்கு யார் இருக்கா? வேற உன்னை தான் கட்டி கொடுத்து முடிச்சிட்டன எல்லாத்தையும். இனிமே நீயாச்சு, உன் கணவனாச்சு, உன்னுடைய மாமியாராச்சு, உன்னுடைய மாமனாராச்சு, நீ புகுந்த வீடாச்சு. இனிமே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. வந்தியா, பாத்தியா, 2 நாள் இருந்தியா, போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பார்வையை தாண்டி, இது சராசரி பார்வை, இதை தாண்டி கைவிடப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளை, நம்மை விட்டால் வேறு யார் இருக்கிறார் என்ற சிந்தனையிலே ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை மறுபடியும் பராமரிக்கும் பொறுப்பை எடுக்கிறார், மறுபடியும் சிறப்பாக பார்த்து கொள்கிறார். அந்த பிள்ளைக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கான யோசனையை முன்வைக்கிறார். வாய்ப்பு இருந்தால் அடுத்து அந்த பிள்ளையை மனம் செய்து கொடுப்பதற்கு, மறுமணம் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்கிறார். இந்த மொத்த காலத்திலும் அவர் செய்யக்கூடிய தர்மம், அவர் செய்யக்கூடிய செலவினங்கள் அனைத்தும் சிறந்த தர்மம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், உம்மு குல்சூம், அதே போன்று ருக்கையா. இந்த 2 பேரும் அபூலஹபுடைய 2 ஆண் பிள்ளைகளுக்கு வாக்கப்பட்டிருந்தார்கள். அபூலஹப் ரொம்ப டார்ச்சர் பண்ணார் ரசூலுல்லாஹ்க்கு. ஒரு கட்டத்தில் என்ன செய்தான், ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியிலே அதை செயல்படுத்திட்டு இருக்கிறதுனால இவருடைய இந்த இயக்கத்தை முடக்கணும். என்ன செய்யலாம்? மென்டலி டார்ச்சர், அவரை மன ரீதியாக சோர்வுக்கு உட்படுத்துவது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட, ஆண் பிள்ளைகளை சொன்னால், அந்த முகம்மதுடைய பெத்த 2 பிள்ளைகள் தானே நம்ம வீட்டு மருமக்களாக இருக்குதுங்க, அந்த 2 பிள்ளைங்களையும் அறுத்து விடுங்கடா, அது வாளாவட்டிகளாக அவருடைய வீட்டில் இப்போ இருக்கட்டும். நம்ம அவர் பிள்ளையை நம்ம வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம், உங்கள் 2 பேருடைய பொஞ்சாதிகளாக அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் அவனுடைய பிள்ளைங்க இருக்குன்னு தெரிஞ்சும் கூட நமக்கு எதிராக, நம்முடைய முன்னோர்களுக்கு எதிராக, நம்முடைய பாரம்பரியத்திற்கு எதிராக முகமது பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நெருக்கடி கொடுக்கணும். என்ன செய்யலாம்? அவர் பிள்ளையை அறுத்து விடுங்க, வாளாவட்டிகளாக போகட்டும் அப்படின்னு முடிவெடுத்து சொன்னான். அந்த பயலுக கேட்டாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பிள்ளைகள் இப்பொழுது
அந்த கணவன்மார்களின் மூலமாக வெளியேற்றப்படுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயமற்ற முறையில் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் தான் அவர்களுக்கு அடைக்கலம். அல்லாஹ் பேரருளாளன், அவன் தன்னுடைய கருணையை கொண்டு என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிறப்பாக்குவான் என்ற நம்பிக்கையோடு அந்த பிள்ளைகளை அரவணைத்துக் கொண்டார்கள், தன்னோடு இணைத்துக் கொண்டார்கள், இந்த பிள்ளைகளை பராமரித்தார்கள். அடுத்த சிறப்பான வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். வரலாற்றில் வருது, அந்த 2 பிள்ளைகளும் மிகச்சிறந்த கணவன்மார்களுக்கு வாக்கப்பட்டார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த 2 பிள்ளைகளையும் கட்டி கொண்டது வேற யாரும் இல்லை, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கா செஞ்சுட்டாங்க. அக்காளையும் தங்கையையும் ஒரே நேரத்தில் நிக்கா செய்யக்கூடாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு மகள் 2 உம்மு குல்தும் ருக்கையா, ஒருவருடைய மரணத்திற்கு பிறகு இன்னொருவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இங்கே நமக்கான செய்தி என்னன்னா, வாளாவட்டிகளாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்திலே, முறையற்ற விதத்திலே அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை இடையிலேயே முறிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளை அரவணைத்து அல்லாஹ்விடத்திலே சிறந்த எதிர்காலத்திற்கு, சிறந்த ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கு அவர்களுக்கான முயற்சியையும் அவர்களுக்கான செலவினங்களையும் தானே செய்தார்கள். எனவே தான் சொன்னார்கள், விரட்டப்பட்ட வெளியேற்றப்பட்ட உங்கள் பிள்ளை, உங்களுடைய மகள், நீங்கள் அந்த பிள்ளையை அரவணைத்துக் கொண்டு அந்த பிள்ளைக்கான செலவினங்களை நீங்கள் செய்தால், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் அது அல்லாஹ்விடத்திலே பெரும் நன்மையை பெற்றதும் தர்மமாக இருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், முறையற்ற விதத்தில் அந்த பெண்ணின் வாழ்க்கை பறிக்கப்பட்டால், அல்லது எதிர்பார்த்த முறையிலே அந்த பெண் எதிர்பார்த்த அமைப்பிலே அந்த ஆணிடத்தில் ஏதாவது சில கோளாறுகள், அல்லது கட்டி கொடுத்த இடத்தில் ஒரு சில நெருக்கடிகள், தாங்க முடியாத துன்பங்கள், இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் வாழ்க்கை முறிகிற பொழுது அந்த பிள்ளையினுடைய செலவை தகப்பன் எடுத்துக்கொண்டால் சதகாவுடைய நன்மை இல்லை. இது வேறு ஏதாவது எண்ணத்தில், வேறு ஏதாவது என்ன சிந்தனையில், அல்லது இந்த லைஃப்பை விட்டுட்டு வேறு லைஃப்பை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில், ஒரு விதமான விளையாட்டுத்தனத்தில், அல்லது வேறு விதமான வேறு சிந்தனைகளிலே அந்த பெண் இடையிலேயே முறித்து கொண்டால் அதுக்கு இந்த ஹதீஸ் பொருந்தாது. எனவே அன்பு சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், சதக்கா என்பது பெரும் நன்மையை பெற்றுத்தரும். அந்த சதக்காலே சிறந்த சதக்கா எதுனா, உங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு சூழலிலே ஒரு கால் அப்படி தனிப்பிக்கப்பட்டு விட்டால் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்கள் மொத்தமும் அஃதலு சதக்கா, சதக்காலேயே சிறந்த தர்மம், மிகச்சிறந்த தர்மம் என்று பெருமானாரால் சொல்லித்தரப்பட்டது. வல்ல அல்லாஹ் உள்வாங்கிக் கொள்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.